வணக்கம் மக்களே, வெல்கம் டு சக்சஸ் ஐசிடி அகாடமி. இப்ப நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூப்ளிகேட்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற டேட்டால நிறைய டூப்ளிகேட் டேட்டா இருக்குது. நியூஸ்குமார்னு ஒரு டேட்டா இங்க இருக்குன்னா அது ரிப்பீட் ஆயிருக்குது. அதே மாதிரி பார்வதினு ஒரு டேட்டா ரிப்பீட் ஆயிருக்குது. ராம்குமார் அப்படின்ற டேட்டாவை ரிப்பீட் ஆயிருக்கு. இது மாதிரி ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கிற டயத்துல நம்ம ஒவ்வொரு இதையும் டூப்ளிகேட்டை தேடி தேடி டிலீட் பண்றதுக்கு பதிலா எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத சிங்கிள் ஸ்டெப்ல பார்க்க போறோம். இப்போ எப்படி டூப்ளிகேட் டேட்டாவை ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நம்மளுக்கு 3 காலம் இருக்கு, நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி. இந்த 3 காலம்லயே இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸை நம்ம எலிமினேட் பண்ண போறோம். ரிப்பீட்டான கண்டென்ட்டை எலிமினேட் பண்ண போறோம். நீங்க கீபோர்ட்ல Alt AM அப்படின்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸ்ல 3 காலமும் செக் பண்ணிருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா duplicate data, 4 duplicate values found and removed, 7 unique values remain அப்படின்னு சொல்லி. ஸோ 4 டூப்ளிகேட் இருந்தது, அதை டெலிட் பண்ணிடுச்சு. அது இந்த மாதிரி சிம்பிளா நம்மளால டூப்ளிகேட் டேட்டாவை ரிமூவ் பண்ணிக்க முடியும். யாராவது போய் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மெத்தடை சொல்லி கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதை ஷார்ட்கட் கீ இல்லாம எப்படி பண்றதுன்னா, செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட்டா இருக்கு இல்லையா, இதை ரிமூவ் டூப்ளிகேட் வேல்யூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் இதான் வரும். இதை தான் நம்ம ஷார்ட்கட் கீழே பார்த்தோம். இதில் 3 காலம் செக் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸல் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.